காரணம்? தளபதி மேலே ஒரு வெறி, அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வெறி. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால மேலும் மேலும் இன்னும் வெறி ஆகிடுச்சு. 2026 அவர் சிஎம் ஆக்காமல் விட மாட்டோம், அதான் எங்களோட கொள்கை. அவ்வளோதான். இதில் ஓட்டா மாறாதுன்றது வெளியில் 1000 பேர் 1000 சொல்லலாங்க. அது எல்லாமே இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே முடிவெடுக்கிறது எல்லாமே இளைஞர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். கொள்கை இல்லாத தலைவர் விமர்சிக்கிறாங்க. இப்படிலாம் அவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு கொள்கையும் இனிமேல் தான் 6 மாதம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. அதனால ஒவ்வொரு கொள்கையாக இனிமேல் கொண்டு சொல்லுவார். எதிர்த்து யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. திமுக எதிர்த்து யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. இனிமேல் ஜெயிப்போம். நான் தனியாக வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் ஜெயிப்போம் இனிமேல். அவர் தனியாக வரல, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் செல்வாக்கு இருக்குது. அதனால கூட்டணி இனிமேல் தான் அறிவிப்பார். மறைமுகமாக வச்சிருக்காரு, இனிமேல் தான் அறிவிப்பார். அது போக போக தெரியுங்க. அது யாரை கூட்டணி அமைச்சாலும் அது அப்படி இல்லைங்க. அவர் மனசில் என்ன தோணுதோ அவர் பக்கம் நாங்கள் நிற்போம். யாரு கூட கூட்டணி வச்சாலும் நாங்கள் நிற்போம், கூட நிற்போம். அண்ணனுக்காக நாங்கள் நிற்போம் கூட. ஏதோ பண்ணுவாருங்க. கண்டிப்பாக மாற்றுவார். தமிழகத்தை நிலைமையை மாற்றுவார். கண்டிப்பாக ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவாருங்க. கண்டிப்பாக அது நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்குமே பண்ணுவாருங்க. யார் சொல்கிறாங்க? நம்மளால சொல்கிறாங்களா? நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? விஜய் பார்த்து சொல்கிறாங்களா? கொள்கை இல்லாத கூட்டணி. கொள்கை நல்லா பார்த்து தலைவர் கொள்கை அறிவிச்சிருக்காருல, நல்லா தெளிவாக பார்க்க சொல்லுங்கண்ணா. இல்லை, அவங்களுக்கு புரியலன்னா, அந்த தெளிவு அவங்களுக்கு தெரியலன்னா கரூருக்கு வர சொல்லுங்கள். கரூர் தெளிவாக சொல்லுவார் எங்கள் தலைவர். இன்னைக்கு தெரியல இன்னைக்கு தெரியும். தளபதி விஜய் கோட்டையா திமுக கோட்டைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆனா திமுக கோட்டைங்கிறாங்களே, அப்புறம் ஏன்னா பயப்படுறாங்க? பர்மிஷன் கொடுக்க பயப்படுறாங்க. கரண்டை கட் பண்றாங்க. ஃப்ளக்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷனே ஒரே நாள் தான் கேட்குற இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவுட்ரு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒன்று எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு நாங்கள் புது கட்சி தான். ஏன் எங்களை பயப்படுறீங்க? பயப்படல தானே நீங்கள்? பயப்படல, அப்புறம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க பயப்படுறீங்க. தலைவர் உள்ளே வரதுக்கு பயப்படுறீங்க. 14 நிபந்தனைகள் வேறு. தலைவர் கை காட்டக்கூடாதுங்கிறீங்க, தலையை வெளியே காட்டக்கூடாதுங்கிறீங்க, கண்ணாடி திறக்கக்கூடாதுங்கிறீங்க. என்ன புரியல எங்களுக்கு. அங்கே ஒரு புது கட்சி தான். புது கட்சியை பார்த்து பயப்படுற காரணம் என்ன? புரியலண்ணா. இதை தாண்டி ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரா? கூட நிற்போம்.